ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அடிக்கிற வெயிலுக்கு ஏற்ப ஒரு சூப்பரான இளநீரை வச்சு ஒரு புட்டிங் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதில் உள்ள தண்ணியை தனியாக நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இளநீரில் உள்ள தண்ணியை எடுத்து தனியாக நான் வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி அதில் உள்ள அந்த வழுக்கை இருக்கும் இல்லையா, அதையும் தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு தட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு ட்ராப்ஸ் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அந்த மாதிரி தடவி விட்டு வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் அந்த இளநீரோட தண்ணியை சேர்த்துக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் அகார் அகார் சேர்க்குறேன், அதாவது கடல் பாசி. இந்த அளவுக்கு மட்டும் நான் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். சேர்த்து அந்த கடல் பாசி வந்து நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை அப்படியே இந்த தட்டில் ஊற்றிடலாம். இது வந்து நல்லா ஆற வச்சிடணும். ஆறுனது அப்படின்னா நல்லா செட் ஆகிடும் இது. இப்போ இதை அப்படியே நம்ம ஆற வச்சிடலாம். இது நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம வழுக்கை தேங்காயோட வழுக்கை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 கப் அளவு காய்ச்சின பால் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்சியில் நல்லா நைஸாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஏற்கனவே செய்தால் அதே ஃபேன்லையே இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்ததை இதை சேர்த்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து ஊற்றிக்கிறேன். இப்போ இதுலேயும் கொஞ்சமாக கடல் பாசி சேர்த்துக்கலாம். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இது வந்து இந்த கடல் பாசி வந்து கொஞ்சம் நல்லா கரைஞ்சி வரட்டும். நம்ம சர்க்கரையெல்லாம் ஏற்கனவே சேர்த்தாச்சு. இப்போ இது அப்படியே கரைஞ்சி கொதிச்சுட்டு இருக்கட்டும். இப்போ இது நல்லா இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு நல்லா கீறி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த கத்தியாலே அப்படி எடுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி வந்துடும். இதையும் அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இது நல்லா கொதிக்குது. அந்த கடல் பாசி வந்து நல்லா கரையணும். கொஞ்சம் நல்லா திக்கானதுக்கு பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம ஊற்றி வச்சிடலாம். ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சுருக்க ஜெல்லியை கொஞ்சமாக போட்டுக்கலாம் அடியில். இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக அதில் எடுத்து ஊற்றிடலாம். இதை அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சில்லுன்னு சாப்பிட்லாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக அந்த ஜெல்லி எடுத்து போட்டுடலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே சேர்த்தாச்சதில்ல. இப்போ இதை அப்படியே நம்ம ஃபேனில் வச்சு நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். அப்படியே செட் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சு சில்லுன்னு சாப்பிட்லாம். இப்போ இதை நல்லா ஆற விட்டுறலாம். இது நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பராக புட்டிங் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ கட் பண்ணலாம். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டான
கோகனட் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு கூட சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.